போட்டு போடுறீங்க சார். மழை விட்டுடுச்சு விட்டுடுச்சு விடுங்க. எத்தனையோ ஊருக்கு போயிருப்பீங்க. ஆமா, பேச்சாளர்களுக்கு திஷ்டி சுத்தி போட்ட ஒரே ஒரு உலகத்துல உண்டுனா அது கல்லாவி மட்டும்தான் என்பதை நிரூபிச்சிருக்கீங்க. நடுவர் அவர்களே, என்னன்னா ஒரு திருஷ்டி சுத்தி இருக்காங்க. எப்படி கைத்தட்டு வாங்கினா எங்களுக்கும் தெரியும். நடுவர்களே, நான் ஒரு உறுதியை சொல்றேங்க. சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்களாம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆமா, எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்மள நம்பி பேசிட்டு வந்தா இங்க பூமியை நிலநடுக்குமே ஏற்பட்டா கூட நம்ம பேச்சை கேட்டுட்டு தாங்க வீட்டுக்கு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கல்லாவி மக்களுக்கு வணக்கம். அதுக்கே எரிமலை நிலம் நடக்கும். நல்ல வார்த்தையா பேசுங்க. அதுதாங்கய்யா, நல்லவர்களிடம் அல்லாத வார்த்தைகள் பேசினா கூட நல்ல வார்த்தைகள் ஆக்கக்கூடிய வலிமை கல்லாவிக்கு உண்டு என்கிற காரணத்துல அந்த வார்த்தையில பேசி நடுவர்களே, நடவு செய்ய தேவை கலைஞி, நடவு செய்ய தேவை கலைஞி, நகைச்சுவைக்கு தேவை எங்க ஐயா பழனி. 150 ரூபா ஜிபே பண்ணேன். நடுவர்களே, உங்க நிறமோ பிளாக், உங்க நிறமோ பிளாக், உங்க முன்னேற்றத்தை யாரும் செய்ய முடியாது பிளாக். உங்க உழைப்பை கண்டு திணறுது அந்த வால் கிளாக்கு. எவ்வளவு பஞ்சா பேசினாலும் அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? வெரி குட். நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் நேத்து தேதியோ 6, நேத்து தேதியோ 6, தமிழ்நாடே சொல்லுது கல்லாவி பேரு. நாளைக்கு தேதியோ 8, கல்லாவி மக்கள் எதை தொட்டாலும் ஆகும் 8. உங்களுக்கு பிடிச்சதை மெட்டு, இதுக்கு தரலாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கை தட்டு என்று சொல்லி கல்லாவி வாழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற நடுவர்களே. அப்படியே டி ராஜேந்தர் பேர மாதிரியே பேசுறீங்க சார். நடுவர்களே, ஒரு சிறப்பு நீங்க பாத்தீங்களா? மத்த ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க, இல்ல பெண்கள் பின்னாடி இருப்பாங்க. அப்படியே மிஞ்சி போனாலும் இந்த பக்கம் ஆண்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் பெண்கள் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்து அமர வச்சுட்டு பின்னாடி ஆண்கள் நிக்கிறாங்கன்னா அதுதான் இந்த கல்லாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பார்த்தாங்க, முன்னாடி உட்காந்துட்டாங்க, இடம் இல்லாதனால பின்னாடி நிக்கிறாங்க. நல்லா பாருங்க.